இங்கே பாரு, உங்கள் அண்ணனுக்கு நம்ம லவ் மேட்ரு தெரியாது. தெரிஞ்சதுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. எனக்கும் எங்கள் அண்ணா கிட்ட நம்ம லவ் பற்றி சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. என்ன மச்சான், டீ குடிக்க போலாமா? போகலாம் மச்சான். இந்த பாப்பா அண்ணா, அம்மா ஏதோ வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போய் பாரு. மச்சான், இனிமே அந்த கார்த்தி பையல நம்ம தங்கச்சி கூட பழக விடக்கூடாதுடா. ஏண்டா? பின்ன அவனை நம்பிக்கையா என் தங்கச்சிக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சா என் தங்கச்சிக்கு எனக்கே தெரியாம இந்த வாட்ஸ்அப்ல தப்பு தப்பா மெசேஜ்லாம் பண்ணிருக்கான்டா. அண்ணா, இது உன் ஃப்ரெண்டு கார்த்திக் தானே? ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். இதனால தான் இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் என் தங்கச்சியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதே இல்லை. கூட இந்த எச்சவலை பார்த்துட்டு போயிடறானுங்க. திவ்யா, இனிமேல் நம்ம பார்த்துக்க வேணாம். ஏன்? ஃப்ரெண்டோட தங்கச்சி லவ் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரில. இன்னைக்கு நீ போயிட்டனா எனக்கு வேற பொண்ணு கிடைச்சிரும். ஆனால் அவன் போயிட்டான்னா அவனை போல் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் கஷ்டம் திவ்யா. சாரி. பொறுப்பே இல்லாதவன் ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன் மச்சான். அவள் போகிற இடத்துல ராணி மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிற தங்கம்? உனக்கு லைஃப்பில் எந்த பையனை பிடிச்சிருக்கோ அது அண்ணன் சொல்லு. அண்ணனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ ஓடி போயிடும், உனக்கு கல்யாணம் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே.